ஒரு காலம் இருந்தது, எந்த நேரமும் டிவி சினிமாண்டு. இப்போ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதை விட மோசமான நிலை என்ன? மொபைல். என்ன மொபைல்? ஒரு மூலையில் பிள்ளைகள் மொபைலோடு அவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் மொபைலில் என்ன பார்க்குறாங்கன்னு அதை மானிட்டர் பண்ண முடியாத அளவுக்கு உம்மா பிஸி. உம்மாவுடைய கையில் மொபைல். அப்படியே வீட்டுக்குள்ளே வரும்போதே வாப்பாட பிரச்சனை என்ன? காதில் ஃபோனை வச்சுட்டு தான் வர்றார். வந்து சாப்பிடும்போது ஃபேஸ்புக். சாப்பிட்டு கொண்டு டைனிங் டேபிளில் உட்கார்ந்துட்டு ஃபேஸ்புக்கில் மாஷா அல்லாஹ் ஒரு ஹதீஸை பாடமாக்கினார், ஒரு துவாவை பாடமாக்கினார், ஒரு பயானை கேட்டார். அப்படி இல்லை, அதெல்லாம் குயிக்க ஸ்க்ரோல் பண்ணப்பட்டிரும். இப்போ மைண்ட் செட்டை ரீட் பண்ணி அவன் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிறான். நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கும்ன்றதை அவன் ஸ்டடி பண்ணி இப்போ என்ன கொண்டு வந்துட்டான்? நீளமாக கொடுத்தா பார்க்குற காலம் இல்லை, இப்போ எல்லாம் ஷார்ட். அப்போ யூடியூப்பில் ஷார்ட்டுண்டே கொடுக்குறாங்க. இங்கே ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் எல்லாம் 1 நிமிஷம் 2 நிமிஷத்தை கட் பண்ணி போடுங்க. அப்போ எல்லா குப்பைகளையும் 1 செகண்ட் தானே, 1 நிமிஷம் தானே, 30 செகண்ட் தானே என்று முழு குப்பைகளும் பார்க்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஉரதுல் ஃபிதனு அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதன் ஊதா. அந்த பாய் பின்னும் போது, பாய் இழைக்கிறேன்னு சொல்லுவோம், அந்த பாய் பின்னும் போது ஒவ்வொரு பண்ணாக எடுத்து வைப்பார்கள். அது பாயை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பாய் இழைக்கிறவர், பாய் பின்னுகிறவர் ஒவ்வொரு பண்ணாக எடுத்து வைப்பது போல உள்ளங்களுக்கு ஃபித்னாக்கள் எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஃபஅய்யு கல்பின் உஷ்ரிபஹா, எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை உள்வாங்குகிறதோ, நுக்கித ஃபீஹி நுக்தத்துன் சௌதா, நஅூது பில்லாஹ், அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு டாட், கருப்பு புள்ளி இடப்படும். இப்படி ஒவ்வொரு ஃபித்னாவாக உள்வாங்க கருப்பு புள்ளிகள் கூடி அதிகரித்து அந்த உள்ளம் கருத்த உள்ளமாக மாறும். கருத்த உள்ளமாக மாறினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார்கள். அந்த உள்ளம் எப்படி வரும் என்றால், தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு கிண்ணத்தை போன்று மாறிவிடும், ஒரு கிளாஸை போல. இப்போ தலைகீழாக கிளாஸை கவிழ்த்து வச்சுட்டு நீங்கள் தேனை ஊற்றுறீங்க, உள்ளே போகுமா? பாலை ஊற்றுறீங்க, உள்ளே போகுமா? விஷத்தை எதுவுமே உள்ளே போகாது, அது பிளாக் ஆகிடும். இதே போல இவனுடைய உள்ளம் அப்படியே பிளாக் ஆகிடும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தஅரிஃபு மஅரூஃபன் வலா துன்கிரு முன்கரா. இந்த ஃபித்னாக்களை உள்வாங்கிய உள்ளங்கள் நல்லதையும் புரியாது, கெட்டதையும் புரியாது. நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க. இன்றைக்கு எல்லாரும் இதை ஃபீல் பண்ணுறோமா இல்லையா?